அப்படித்தான் சொல்றாங்க. கஞ்சுல் மாஃபியா என்ற மக்காம் ஹக்கே அன்றி பிரிதில்லா மக்காம் என்றா அவன் மட்டும் மறை பொக்கிஷமாக இருந்த நிலை என்றுதானே அந்த ஆரம்ப நிலை அமா என்ற மர்த்தபாவை அனுபவத்தில் உணர வைத்து நிகழ்காலத்தில் இருத்தி வைக்கும் கலிமா. இதுதான் ஒசாயிட பாட்டு. அப்ப இன்னைக்கு ஆரம்பத்தில அவன் மறை பொக்கிஷமாக இருந்தான். அப்படி இருந்த அவன் தன்னை அறிய நாடி என்ன செஞ்சான்? வெளிப்பட்டான், அறிவை வெளிப்படுத்தினான் என்றுதான் அந்த சரித்திரம் வருகிறது. இதுக்குள்ள சின்ன ஒரு நுட்பம் கொண்டு இருக்கி, அறிவை வெளிப்படுத்துறதுக்கு முதல் தன்னை அறிய நாடி இருக்கான் என்றுதானே சொல்லப்படுது. தன்னை அறிய நாடின அந்த நாட்டம்ங்கிறது உணர்வு. அந்த நாட்டம் என்கிறது என்ன? உணர்வு. அப்ப தன்னை அறியணும் என்று அவன் தன்னிலை என்ன செஞ்சிருக்கான்? உணர்ந்திருக்கான். அப்ப உணர்வு வெளிப்பட்டுட்டு வாய்ப்பா இன்னைக்கு விருப்பப்பட்டதுதான் உணர்வு தானே. அப்ப உணர்வு வெளிப்பட்ட உடனே இப்ப அறிவு என்ன செய்யுது? அவனை அறியறதுக்குரிய நிலைய, அறியறதுக்குரிய சூழலை, அறியக்கூடிய மாதிரி வெளிப்படுத்துது. அப்ப இப்ப அறிவு வழியாகும். உணர்வுதான் வெளியாயிரும். அப்படி இருக்கல. ஏனென்றா உணர்வு வெளியான அதே கணம் அறிவும் வெளியாகி இருக்கும். ரெண்டும் ஒரே நேரத்தில தான் வெளியாகும். எப்ப நான் அறியணும் விரும்பினா உணர்வு வெளிப்பற்றும். உணர்வு வெளிப்படுற அதே நேரத்தில அதை வெளிப்படுத்தி காட்டுற அறிவும் வந்துடும். அந்த வெளிப்படுத்தி காட்டுற அறிவும். அப்ப நான் முதலாவது சும்மா மேலோட்டமாக நீங்க உங்களை யோசிங்களேன். முதல் எங்கேயாவது போகணும் என்ற எண்ணம் வருமா? போவீங்களா? அப்ப முதல் எண்ணம் வந்த உடனே அதே நேரத்தில போக வேண்டிய அந்த இடமும் உங்களுக்கு தெரிய வேண்டி வருமா இல்லையா? அப்படி எல்லாம் இப்ப எண்ணம் வந்துச்சு, இடம் தெரிய வேண்டி வாழ்ந்த அறிவும் லேட் ஆகியா வந்துச்சு. எண்ணம் வந்த உடனே அறிவு இடத்தை காட்டுது இல்லையா? எண்ணம் வந்த உடனே அறிவு என்ன செய்யுது? இடத்தை காட்டுது. அப்படி என்றா அதுக்கு இதுக்கு இடையில ஒரு செகண்ட் கூட அந்த நேரம் போயிடுச்சு, நேரம் எடுத்துச்சு என்று சொல்லல நான். ஆனா இப்ப முதல்ல அப்படி அறிவு வெளியாகிறதுக்கு காரணம் எண்ணம் வந்தது, உணர்வு வந்தது. அப்ப இப்ப ஏன் இந்த கேள்வியை கேட்டீங்க நீங்க? என்னன்னு சொன்னா அந்த அறிவும் நீங்க சொன்னது அந்த உணர்வும் அதுக்கு மேற்பட்டதாக. அப்ப உணர்வுக்கு மேலே ஏதாவது ஒன்று இருக்கா? உணர்வை தாண்டி அப்பாடாவது இருக்கா? உணர்வுக்கு மேலால அதை உணர்ந்தவன் இருக்கான். உணர்வு எடுத்துக்கொள்றேன். உணர்வு இருந்தா சரியா, அதை உணர்ந்தவன் இருப்பானா இருக்க மாட்டானா? உணர்வு இருந்தா அந்த உணர்வை உணர்ந்து கொண்டு ஒருத்தன் இருந்தே ஆகணும். ஒருத்தன் இருக்கால் என்கிறத வெளிப்படுத்துது, நமக்கு வெளிப்படுத்தி காட்டுது உணர்வு தான். அப்ப அதான் இப்ப நாம என்ன செய்யறோம்னா, சும்மா ஒரு லேசான ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப இன்னும் நீங்க நான் சொல்லி பரிதா நம்ம கேக்குறீங்களா? கேக்குறேன் நீங்க கேக்குற விளங்குது. நம்ம கழிச்சிங்க. அப்ப இப்ப உதாரணத்துக்கு சின்ன புரிதலுக்காக நான் தாரன். இன்னும் இப்ப நீங்க இருக்கிறீங்களா இல்லையா? இருக்கிறீங்க. இப்படி நீங்க இருக்கக்குள்ள இப்படி நான் இருக்கக்குள்ள உங்களோட இருப்பு நிலையில நான் என்று சொல்லி ஒரு உணர்வு இருக்கா இல்லையா? இருக்கு. எத்தனை உணர்வு இருக்கு? நான் என்று சொல்லி ஒரே உணர்வு தான் இருக்கு.
இப்படி ஞான் என்று சொல்லி இப்ப இருக்கிற இந்த உணர்வு இப்ப இரவு உறக்கத்தின் போது உடல் மறந்துச்சு, இருக்கிற இந்த நான் என்கிற உணர்வு மறந்துச்சா? அதுல தெளிவா இருக்கமா இல்லையா? நாம உடல் மறந்துச்சு, அந்த நான் என்கிற உணர்வு மறக்குது. அப்ப இப்ப இந்த கட்டத்துக்கு இப்ப இந்த சொல்ற இந்த இடத்துல உண்மையில் உள்ள நான் ஒன்று, உண்மையில நான் என்று சொல்லி ஒரு நான் தான் இருக்கு இல்லையா? அப்ப உண்மையில் உள்ள நான் ஒன்று என்று இந்த இருக்கிற இந்த ஒரு நான் உடல் மறந்த பொழுதோ நான் என்று சொல்லி இருந்துகிட்டே இருக்கு. அது யாருக்குரிய நான்? எனக்குரிய நான் என்றா நான் என்று சொல்லி உணர்ந்துகிட்டு உணரப்பட்டு இருந்த நான் என்ன உணர்ந்துகிட்டு உணரப்பட்டு இருந்த நான். அப்படின்னா இன்னைக்கு இப்ப நான் என்று சொல்லி ஒரு உணர்வும் இருக்கி, அதை உணர்ந்த நானும் இருக்கனா இல்லையா? இன்னைக்கு நான் வேறு பிரிச்சு காட்டுறேன் என்ற அர்த்தம் இல்லை, நான் உங்களுக்கு விளங்குறதுக்காகத்தான் அப்படி காட்டுறேன். இப்ப உணர்ந்தவனையும் உணர்வையும் என்ன செய்யறது? பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. ஒரு உணர்வு இருந்தா அதை உணர்ந்தவனும் இருப்பான் என்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு தான் நான் இதை சொல்றேன். அப்படி என்ன இப்ப உடல் மறந்த பொழுது நான் என்று நான் உணர்ந்த உணர்வு இருக்கு, அழியாம மறையாம இருக்கு. அப்படி இருக்கிற அந்த உணர்வு இருக்கிற நிலையில, அந்த உணர்வு அப்படியே இருந்துகிட்டு இருக்கிற அந்த நிலையில இப்ப உண்மையில் உள்ள நான் ஒன்றே என்று சொல்லி அந்த நான் ஒரு நானாக இருக்கிற அந்த சூழல்ல கனவு வெளிப்படுகிறது என்று வைப்பமே. கனவு வெளியாது. கனவு வெளியாகின உடனே கனவுல ஒரு 10 பேர் வந்திருக்கா, ஒரு 10-20 பறவைகள் வந்திருக்கு, ஒரு 10-20 மரங்கள் வந்திருக்கு. இப்படி கனவுல நியாயமான பொருட்கள் வந்து, நியாயமான உயிரினங்கள் வந்து, நியாயமான மனிதர்கள் வந்து எல்லாருமே தன்னை தானே நான் நான் என்று சொல்லி உணர்ந்துகிட்டு நிக்காதா இல்லையா? இவங்க எல்லாரும் தன்னைத்தானே நான் நான் என்று உணர்ந்துகிட்டு இருக்கிற இந்த உணர்வு இங்க ஒரு 1000 பேர் உணர்ந்துகிட்டு நிக்காக என்று வெப்பமே. 1000 பேருக்கும் 1000 உணர்வு வந்துச்சா? 1000 உணர்வு இருந்துச்சா? 1000 உணர்வு பிடிபட்டுச்சா? அப்ப கனவு வெளிப்படுறதுக்கும் முதல், கனவு வெளிப்படுறதுக்கும் முதல் உள்ள நான் ஒன்றே, நான் உணர்ந்து கொண்டிருந்த அந்த நான் மட்டும்தான் அழியாத பண்பாக உடல் மறந்த பொழுது உணர்வு இருந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா? அப்படி இருந்த அந்த நானுங்கிற உணர்வுடானே கனவு வெளிப்பட்டிருக்கு. அந்த உணர்வுடானே கனவுல வந்த அவ்வளவு பேரும் வெளிப்பட்டிருக்காங்க. அந்த உணர்வுடானே கனவுல வந்த உயிரினங்கள் எல்லாம் வெளிப்பட்டிருக்கு. அந்த உணர்வுடானே இந்த மண் கூட வெளிப்பட்டு கனவுல தெரியுது. அப்போ கனவுல தெரிகிற எல்லாம் மொத்தத்தில தன்னை நான் என்று உணர்ந்து கொண்டிருக்கிற அந்த உணர்வு யாருக்குரியது? ஏற்கனவே அந்த உணர்ந்து கொண்டிருந்த அவனுக்குரிய உணர்வா இல்லையா? அதுதான் உஸ்தாத் அங்கால சொல்றாங்க, உண்மையில் உள்ளலான் ஒன்றே, அது ஏகமாய் இருப்பதால் எல்லோருக்கும் பங்கு. அப்ப இந்த கனவு வெளிப்பட்ட பொழுது, கனவு வெளிப்பட்டு இருக்கிற அந்த நிலையில அந்த உண்மையில அந்த ஒரு நான் ஒன்று என்று இருந்த அந்த நான் என்ன நிலையாயிட்டு இப்ப ஏகமாய் கனவு வெளிப்பட்டு, சரியா? கனவு வெளியாகி இருக்கிற பொழுது, கனவு காண்ற பொழுது அவர் நான் என்று தன்னை உணர்ந்திருந்த அதே நான் அப்படியே இருக்க, அது ஏகம். அந்த கனவுல வெளிப்பட்டிருக்கிற அத்தனை பேருக்கும் பங்காக
நானெனும் உணர்வொன்று உண்டு. இந்த ஞானிலம் யாவுக்கும் நன்கொடை சொத்து. உண்மையில் உள்ள நான் ஒன்றே, அது ஏகமாய் இருப்பதால் எல்லோருக்கும் பங்கு. அப்ப பங்கு பிரிபற்றி அப்ப கனவுல வெளிப்பட்டு நிக்கிற எல்லாரும் உணர்ற அந்த நான்ங்கிற அந்த உணர்வு கனவு காண்றதுக்கு முதல் தன்னைத்தானே நான் என்று உணர்ந்து கொண்டிருந்த அவருடைய அந்த நான் ஏகமாக்கப்பட்டு அந்த ஏகம்ங்கிற நிலையில இருந்து பங்கு பிரிக்கப்பட்டிருக்கு. தெளிவா தெளிவா பிடிப்பா? அப்ப இப்ப கனவுல வெளிப்பட்டு கனவுல நிக்கிற உயிரினமா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், பறவையா இருக்கட்டும், என்னையாக இருந்தாலும் அத்தனையும் தன்னைத்தானே நான் என்று உணர்றதா இல்லையா? அத்தனையும் தன்னைத்தானே நான் என்று உணர்ற அந்த உயிர்ல இருக்கா இல்லையா? அப்ப ஒரு சொல்றாங்க, உள்ளது நான் எனும் ஏகமடா. அப்ப அந்த நான் என்கிற உணர்வு ஏகமாக இருக்கு. இப்ப கனவு வெளிப்பட்டு கனவு கண்டு கொண்டு இருக்கிற அந்த நேரத்துல அந்த கண்டு கொண்டு இருக்கிற அவன் அந்த நான் அவன் ஏற்கனவே தன்னைத்தானே உணர்ந்து கொண்டிருக்கிற நிலையில உண்மையில் உள்ள நான் ஒன்றே, ஒரு நானாக இருந்ததுதான். இப்ப கனவு வெளிப்பட்டு கனவுல இருக்கிற ஒரு கோடி பேரு தன்னைத்தானே நான் என்று உணர்ந்து கொண்டு இருக்கிற நிலையிலையும் ஏற்கனவே அவன் தன்னை தானே உணர்ந்து கொண்டிருந்த அந்த நான் ஒரு நாள் அப்படியேதான் இருக்கிப்பேன். அதை பிச்சு 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 கொஞ்சம் கொஞ்சமா பங்கு வச்சேன்னு எடுக்கிறையா? இல்ல ஏகமா இருக்கிற அந்த நானுடைய பிறவி பலன் கொப்பி இவர்கள உணரப்படுகிறது என்று எடுக்கிறையா என்று கொஞ்சம் ஆழமா சிந்தனைக்கு எடுத்தீங்களா உங்களுக்கு இது லேச ஏகமா இருக்கிற நான பங்கு வைக்கணுமா? எந்த கத்தியால வட்டி வட்டி துண்டு கொண்டா பங்கு வைக்கிற ஏகத்தை? அப்ப ஏகமா இருக்கிற நான் அப்படியே இருக்க அந்த நானுடைய அந்த பிறவி பழிப்பு அந்த வெளிச்சம் இல்லாட்டி அதனுடைய கொப்பிதான் இந்த பங்காக உணரப்பட்டு இருக்கிறேன் எல்லாம். அப்பதான் சொல்றா, உள்ள உண்மையில் உள்ள நான் ஒன்றே, அது ஏகமாய் இருப்பதால் எல்லோருக்கும் பங்கு. அப்ப அப்படி எல்லோரும் என்று சொல்லி கனவுல வெளிப்பட்டு ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் நிக்கிற அவ்வளவு பேரும் தன்னைத்தானே நான் 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 என்று சொல்லி உணர்ந்து கொண்டு நிற்கிறதாக உணர்ந்து கொண்டு இருக்கிறதாக தெரிகிறது. உண்மையில கோடிக்கணக்கான நானா உள்ளது? உண்மையில ஒரு நானா? அதை நான் என்று உணர்ந்து கொண்டு இருக்கிறவன் யாரு? அப்ப அந்த நாளைத்தான் உள்ளது நானும் ஏகம் என்று சொல்றான். அப்ப அந்த நான் ஏகமாக இருக்கிற நிலை அப்படியே இருக்க அந்த ஏகம்ங்கிற அந்த நாளில தான் இன்னும் வெளிப்படையாக தெரிகிற எல்லாம் உணரப்பட்டு இன்னும் பங்கு மாதிரி நமக்கு தெரியுது என்கிற விஷயம் புரிதலுக்கு வருகிறதா? இப்ப இந்த நிலையில உடல் என்று சொல்லி ஒரு கட்டுண்ட நிலையை நான் விளங்கப்படுத்துறேனா? உடல் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு கட்டுண்ட நிலை ஒன்று இருக்கா? ஏண்டா உடல் மறந்து போய் கிடக்க, மறந்தா அது மறக்கப்பட்டுட்டு. ஆனா விழிப்பா இருக்கிற நான் உணர்ந்த என்னுடைய நான் ஏகமா இருக்கிற இந்த நிலையை நான் உணர்ற இந்த நிலைக்கு நான் வாரையண்டா முதல் என்ன நிலைக்கு வரணும்? ஏகமாக நான் இருக்கேன் என்று சொல்லி அகது என்கிற பெருங்கடல்ல என்ன செய்யணும்? முதல் மூழ்கும். அந்த கடலுக்குள்ள இறங்கணும், அந்த கடலுக்குள்ள குதிக்கணும். இல்லாட்டா அந்த கடலோட ஏகம் என்ற பெருங்கடலோட என்ற உள்ளம் என்ன செய்யணும்? இணையும். உடல் இணைகிறது கிடையாது, உள்ளம் இணையும். உள்ளம் ஏகமாக இருக்கி என்ற அந்த நிலையோட இணைகிறதும் நான் ஏகமாக இருக்கேன் என்கிற அந்த உணர்வு நிலையை பிடிக்கிறதும் அந்த உணர்வு தான் எல்லோருக்கும் பங்காக இருக்கி என்று நான் அறிகிறதும் தான் நான் நானாக இருக்கிற இருப்பு நிலை.
அப்ப நான் அறிய நாடி இந்த உணர்வு வந்துட்டு அந்த அறிய நாடின அந்த உணர்வுல இந்த அகிலத்தையே வெளிப்படுத்தியிருக்கேன் என்று சொல்லி நான் அறியணுமா இல்லையா? நான் அறிய நாடின அந்த உணர்வுலதான் இந்த அகிலமே வெளிப்பட்டிருக்கி. அகிலத்தின் உயிரான அறிவென்ற அமானிதத்தை அனுபூதி அடையவே பெற்றுக்கொண்டா என்று சொல்ற விஷயம் இல்லை. இதுதான் மனிதனுக்கு அல்லாஹ் சுமந்து கொள்றாயா என்ற உடனே அறியாமல் அறியாமல் அவன் சுமந்து கொண்டான் என்று சொல்ற அந்த அமானிதம். இந்த அகிலத்தின் உயிராக அவன் இருக்கிறான். அகிலத்தில பௌதீகமாக ஒவ்வொன்றாக கட்டுண்டு தெரிகிற நிலை இல்லை. ஆனா அவனும் அந்த அகிலத்தில ஒரு கட்டுண்ட நிலைக்கு வந்து இருந்துகிட்டு அவனோட பெருப்பம் தெரியாம அந்த வியாபகத்தன்மை விளங்காம அவனோட இருப்பு நிலையை உணராம என்ன செஞ்சு மறந்து போய் வாழ்றான். மறந்து போய் இருக்கான். மறதியில ஊறி என்ன செய்யறான்? நான் ஒரு மனுஷனா இருக்கேன், வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்று என்ன செய்யறான்? விளங்குதா? அப்ப அருட்கொடையை பெற்ற நீ பித்தனாக ஏன் வாழ்றா? இறைவனுடைய மாபெரும் அருட்கொடைய பெற்ற நீ ஏன் பித்தனா வாழ்றா என்று ஒரு பாடல்ல அது கேட்கிற இந்த நிலையில வாழ்ற இவனைத்தான். அப்ப இப்ப நீங்க நான் கனவு என்று சொல்லி விளங்கப்படுத்தின அந்த கனவை இந்த உலகத்தை நீங்க இப்ப எடுத்தீங்களா? இந்த உலகம் என்ன? ஒரு நீண்டதோர் கனவு. இந்த உலகம் ஒரு நீண்டதோர் கனவு. அப்ப இந்த உலகம் நீண்ட கனவண்டா இந்த கனவு எதில வெளிப்பட்டிருக்கி? நான் இப்ப விளங்கப்படுத்தின விளக்கத்தை வச்சு நான் இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்தின இந்த விளக்கத்தை வச்சு இப்ப புரிதலோட நின்று நீங்க சிந்திங்க. இன்னும் இருக்கிற இந்த கனவு எங்க வெளிப்பட்டிருக்கு? இப்ப என்னுடைய நினைவு தானே நான் என்ன நான் என்று உணர்ந்த நிலை. என்னுடைய அந்த நினைவு தான் என்ன நான் என்று உணர்ந்து கொண்டிருந்த நிலை இல்லையா? நான் என்று உணர்ந்து கொண்டிருந்த அந்த நிலை என்னுடைய நினைவு நிலையா இல்லையா? நான் நினைவோட இருக்கிற நிலையா இல்லையா? இப்ப நான் இருக்கேன். இப்ப நான் நினைவோட இருக்கேனா மறதியோட இருக்கேனா? சும்மா இன்னும் இருக்கிற இருப்பு நிலை எடுங்கள நினைவோட இருக்கேன். என்ன நான் உணர்ந்துகிட்டு தான் இருக்கேன். அப்ப என்ன நான் என்று உணர்ந்துகிட்டு இன்ன இருக்கிறது நான் என்ன உணர்ந்துகிட்டு இருக்கிற நினைவு என்கிற இருப்பு நிலை என்று எடுக்கிற மாதிரி இப்ப இதை நாம கனவண்டு எடுத்தோம்டா. இப்ப கனவுல வந்து கட்டுண்ட உராலத்தான் இன்னும் நாம நிக்கம் என்று சொல்லி நாம புரிஞ்சுக்கிட்டோம்டா. இந்த கனவு எங்க வெளிப்பட்டிருக்கி? நான் என்று என்ன உணர்ந்த அந்த நினைவுல என்கிறது புரியுதா இல்லையா? அப்படி என்றா நான் என்று சொல்லி உணர்ந்த அந்த நினைவுடன் இது தெரியுது வெளிப்பட்டிருக்கி என்று புரிஞ்சா இங்க எல்லாருக்குமே தனிய ஒவ்வொரு நான் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்ல ஏகமா இருக்கிற என்னுடைய நானா? அது எப்ப எனக்கு புரியும்? எப்ப எனக்கு புரிய வேண்டி வரும்? இப்ப நான் சொல்லி நீங்க கேட்கிறீங்க. நான் இப்ப சொல்லி நீங்க கேட்டு ஐயோ சரி அது என்னுடைய அனுபவத்துக்கு மாற்றம் இல்லாம வித்தியாசம் இல்லாம இந்த அனுபவத்தோட விளங்கக்கூடிய மாதிரி இவர் சொல்றதால இது கரெக்ட் என்று உங்களோட அறிவு ஏற்றுக்கொள்வோம். இந்த அனுபவத்துக்கு வர என்ன? நீங்க இப்ப உங்களை நீங்க உணர்ந்துதானே இருக்கிறீங்க. அனுபவம் வந்துட்டா ஏகமா என்னுடைய நான் தான் இது அத்தனையும் வெளிப்பட்டிருக்கு என்கிற அனுபவம் வந்துட்டா வரலையே. வரணுமெண்டா என்ன செய்யும்? எப்போதும் ஏகத்திலேயே தரிச்சிருக்கும். எப்போதும் ஏகத்திலேயே தரிச்சு உங்களோட உள்ளம் இருந்துச்சென்றா படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு இந்த அனுபவத்தை உணர்ந்துகிட்டு இருக்கு. அறிவு இந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவமும் அந்த உள்ளத்தில என்ன செய்யும்? ஏற்படும். இதுக்கு நான் கட்டுண்ட நிலையில தரிச்சிருக்க கூடாது. இந்த விஷயம் இன்னைக்கு நல்ல விளங்கும் உங்களுக்கு. இப்ப நான் கட்டுண்ட நிலையில தரிச்சுக்கிட்டே இருந்தேன்டா ஏற்கனவே நான் இப்ப இருந்துகிட்டு ஒரு பங்கா இருக்கிறேன். எல்லோருக்கும் பங்கு அதில ஒரு பங்கோட இருப்பேன். இப்ப யார
ஏகமாயிருக்கிற அந்த ஏகமாயிருக்கிற அந்த நானே யாருடைய ஏகமாயிருக்கிற அந்த நானே யாருக்கு பங்கு வச்சிருக்க? நியாயமா இது? நியாயமா? மொத்த சொத்துக்கும் சொந்தக்காரன் நான். மொத்த சொத்துக்கும் சொந்தக்காரன் நான். எனக்கு அதுல ஒரு கிள்ளி இப்படி ஒரு பங்கை தந்தா எப்படி இருக்கும்? ஆனா அந்த பங்கெடுத்தால எந்த சொத்து தான் எல்லாம் எனக்கு சொந்தமானது என்றதை மறந்து திரும்ப தேடுறதுக்கு இந்த முயற்சி எடுத்துக்கிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு பக்கம் போ விளங்குதாப்ப. அப்ப மொத்தத்தையும் பிரதிநிதியா இருந்து கலீஃபாவா இருந்து நான் உணர்ற நிலைக்கு வார என்றா அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக இருந்தா அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட அனைத்தையும் அவன் பிரதிநிதி கிட்ட ஒப்படைச்சிருப்பானா இல்லையா? அப்படி பிரதிநிதி கிட்ட ஹலீஃபா கிட்ட ஒப்படைச்ச விஷயம்தான் இந்த அகிலத்தின் உயிரான அறிவன்ற அமானிதத்தை அனுபூதி அடைகிறது. அந்த அனுபூதி என்கிறது தான் அந்த நான் என்கிற அந்த உணர்வு ஏகமாக இருக்கி என்கிற அந்த அனுபவத்தில எடுத்து அனுபூதிக்கு வர்றது. அப்ப இப்ப என்ன பங்கா நின்று என்ன செஞ்சிருக்கோம்? அனுபவத்துல எடுத்திருக்கோம். இந்த அனுபவத்தை வச்சு எங்க வரணும்னா அனுபூதிக்கு வரணும். இந்த அனுபூதி என்கிற இந்த நிலைக்கு நாம மாற என்றா இந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டு நிக்கிற இந்த கட்டுண்ட நிலையிலேயே தரிப்பட்டு இந்த கட்டுண்ட நிலை தான் நான் என்று சொல்லி உணர்ந்து இந்த கட்டுண்ட நிலையிலேயே இருக்காம இன்னும் இருக்கிற சூழலையே உருவாக்காம இன்னும் இருக்கிற சூழல்லையே சிந்தனையை வச்சுக்கிட்டு உலகத்தை தேடாம இந்த அகிலத்தின் உயிராக நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஏகமா இருக்கிற அந்த ஏகத்திலே ஏகம் என்கிற அந்த பெருங்கடல்ல உள்ளத்தை என்ன செய்யணும்? மூழ்கடிக்கணும். எந்நேரமும் அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் சொல்ற ஏகம் என்ற சொற்பொருளில் ஏகமாய் அமைந்து கொண்டு ஏகமா அமையும். இல்லாட்டி ஏகத்தில தரிச்சிருந்து இயன்றவரை நினைவுபடுத்தணும், திக்ர் செய்யும் இல்லையா? திக்ரில் மூழ்கி விட்டால் ஏகத்தில ஆழ்ந்து விடும். அப்ப இந்த செயற்பாடுகளை எல்லாம் செஞ்ச உடனே அந்த உண்மையில் உள்ள நான் ஒன்றே என்று சொல்லி நான் உணர்ந்திருந்தேனே நிலை. இந்த கனவு வெளிப்படுறதுக்கு முதல், கனவு வெளியாகிறதுக்கு முதல், கனவு வெளியாகி எல்லாருக்கும் அது பங்காக எடுபடுறதுக்கு முதல் நான் என்று என்ன நான் உணர்ந்திருந்த ஒரு உணர்வு இருக்க இல்லையா? அந்த அந்த உணர்வை பிடிக்கிற நிலை என்ன செய்யும்? இயல்பாவே இயல்பா அமையக்குள்ள அவர கட்டி என்ன செய்யும்? அவிழ்ந்துடும். கட்டவுள் நிலை கிடைச்சிடும். இப்ப என்ன செய்வாரு? ஏகமாக நான் இருக்கேன் என்று சொல்லி எந்த கட்டுக்குள்ளேயும் இல்லாம இனி எந்த கட்டுக்குள்ளேயும் போகாம அவர் அந்த ஏகமாய் இருக்கிற அந்த நிலையிலேயே ஏகமாய் காண்பது உண்முகமே என்று தன்னை உணர்ந்து தந்த நிலையில இருக்கிற இருப்பு நிலையை மட்டும் பிடிப்பார். அந்த நிலையை மட்டும் உணர்வார். அப்ப அந்த நிலையில இருந்து அமா என்கிற அந்த நிலையில இருந்து மறை பொக்கிஷமாக இருந்த கன்சுல் மாஃபியா என்ற நிலையில இருந்து தன்னை அறிய நாடின பொழுதோ அறிவோ அவரை வெளிப்படுத்தி விவரமாக காட்டின இடம்தான் என்ன? விவரமாக காட்டியிருக்கிற இடம்தான் என்ன? உலகம், அகிலம் என்கிறது. அப்ப அந்த அகிலம் என்று சொல்லி அவர் காண்றது, அகிலம் என்று சொல்லி அவருக்கு தெரிகிறது அவர விவரமே அல்லாமல், விவரமாக அவர் தெரிகிற நிலையே அல்லாமல் அவர் தெரிகிறாரு என்றெடுக்கலாமா? அவர் பூரணமா தெரிகிற நிலை காலத்திலையும் இடத்திலையும் கட்டுண்டு வருமா? கட்டுண்டு தெரிய வார நிலையா? எண்ணிக்கை இல்லாத வரைவிலக்கணத்தில் அமையாத ஏகமா இருக்கிற அவரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சமாக தெரிய வந்து அதை காண்ற நிலை ஏற்படுறதான் ரப்புடைய நிலை என்று சொல்றது. இது மறுமைக்கு வாரவங்களுக்கு தான் இது அமைமை அல்லாமல் இன்மையில இருக்கிறவங்களுக்கு இது அமையாது. ஏனென்றா அவங்க இன்மையில இருக்கிறவங்க குருடர்களாக இருக்காங்க. அவளுக்கு இன்னும் என்ன செய்யல? ரப்ப காணக்கூடிய, ரப்ப சந்திக்கக்கூடிய
கண் அவளுக்கு என்ன செய்யப்படல, திறப்படல. அவ இன்மையிலையும் குருடதான், மறுமையிலையும் குருடதான். அப்ப இன்னைக்கு இப்ப நாம எடுத்த விஷயத்துல ஆழமாக எடுக்க வேண்டிய விஷயம், இப்ப இருக்கிற இந்த நான் என்று சொல்லி நமக்கிட்ட உணரப்படுற இந்த உணர்வு ஏகமாக இருக்கிற, ஏகமாக தன்னைத்தானே உணர்ந்து கொண்டிருக்கிற அந்த இருப்புக்குரிய நானே அல்லாமல் இருக்கிற எனக்குரியதா இல்ல. அப்ப இது எனக்கிட்ட இப்ப என்னையா இருக்கி பங்கா தரப்பட்டிருக்கு. அப்படி பங்கா தரப்பட்டிருக்கிற இத நான் என்ன செஞ்சிடணும்? தந்தவனுக்கு கொடுத்துடணுமா இல்லையா? அந்த ஏகமா இருக்கிற அவன்பா எனக்கு இத பங்கா தந்திருக்காங்க, அமானிதமா வச்சுக்க, நான் கேட்கிற நேரம் தா. அப்ப அவனுக்கிட்ட நாம இத அந்த நிச்சயமாக அந்த நான் என்று உணர்ற அந்த நான் என்கிற உணர்வு அல்லாஹ் தான் என்று சொல்லி அந்த நம்பிக்கையை நாம கொடுத்தோம்டா, அந்த நம்பிக்கையை நாம ஏற்படுத்தினோம்டா, நான் உணர்றேன்னா அவன் உணர்ற அந்த நிலைக்கு கொடுக்கணும். அதைத்தான் அவன் சொன்னான், என்ன ஞாபகப்படுத்துங்க பதுக்குரோனி, நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன் என்று அவனுக்கு வேதத்தில சொன்னான். அதான் உஸ்தாது சொல்றாங்க, உரிய இடம் சேரும் வரை உரியபடி திக்ர் செய்யுங்க. உரிய இடம் சேரும் வரை உரியபடி திக்ர் செய்யும். அந்த உரிய இடம்ங்கிறது என்ன? ஏகமாக நான் இருக்கிறேன் அந்த நிலை. அந்த இடம் சேரும் வரைக்கும் உரியபடி என்ன? நான் ஏகமாக இருக்கேன் என்று என்ன செய்யணும்? நினைவு. அப்படி நினைவுபடுத்தினா மட்டும்தான் என்ன நடக்கும்? இது நல்ல ஆழமா நான் சொல்ற இடம் இப்ப ஆழமா புரியுதா? ஏகத்தில போய் தரிங்க, ஏகம்ங்கிற அந்த பெருங்கடல்ல போய் மூழ்குங்க. எந்நேரமும் உங்களோட உள்ளத்தை அந்த ஏகத்திலேயே தரிச்சு அந்த கடல்லேயே மூழ்கி ஏகத்தை கண்டு கொண்டிருங்க. உங்களோட கல்பால, உங்களோட கல்பு கண்ணால பார்த்துக்கிட்டே இருங்க என்று சொல்ற விஷயம் புரியுதுவா? இப்ப நீங்க ஏகம்ங்கிற அந்த கடலுக்கு போய் மூழ்கிறேன்டா, எந்த நாட்டுக்கு போகணும்? எந்த ஊருக்கு போகணும்? எந்த ஊருக்கு போகணும்? ஏகம்ங்கிற அந்த பெருங்கடல்ல மூழ்கி ஏகத்தில ஏகமாக நீங்க தரிபட அனசாபிச்சு கிட்ட வரணுமா? இல்ல. அனசாபிச்சு உங்களோட விட்ட வரணுமா? ஏகம் இல்லாத இடமே இல்லைங்க. இப்ப நீங்க இந்த உலகத்தை ஒரு நீண்ட கனவாக கண்டா, உலகம் ஒரு நீண்ட கனவு என்று கண்டா, இந்த கனவை காண்ற இந்த காண்போனா இருக்கிற நீங்க ஏகமா இல்லாம இத கனவண்டு காண முடியாது, இத கனவண்டு உணர முடியாது. இப்பதான் நீங்க நினைவுக்கு வந்திருக்கிறீங்க. அப்ப நினைவுக்கு அங்க வந்த உடனே நினைவு உங்களுக்கு எதை உணர்த்துதண்டா, நீ உன்னைத்தான் உணர்ந்துகிட்டு இருக்கா என்று உணர்த்ததா? ஏன்னா நினைவுல நீங்க நான் என்று சொல்லி என்னத்தானே நான் உணர்ந்திருக்கேன், என்னத்தானே நான் உணர்ந்து இருக்கிற நிலை இருக்கி, அதுதானே நினைவு. அப்ப நினைவு என்ன செய்யுதுண்டா, என்னத்தான் காட்டுது. யார் என்று உனை காட்டும்? ஹக்கண்டு நினைவூட்டும். அப்ப ஹக்கண்டு நினைவூற்று அந்த நினைவுல என்ன நான் ஹக்கண்டு உணர்ந்திருக்கிற நிலை ஒன்று இருக்கா இல்லையா? அப்படி உணர்ந்திருக்கிற அந்த நான் தானே இப்ப ஏக வியாபகமாக கனவு வெளிப்பட்ட பொழுது கனவு பௌதீகமாகவும் அந்த கனவை உணர்ந்து கொண்டிருக்கிற சூட்சுமத்தில இருக்கிற நான் தான் இன்சான், அகிலத்தின் உயிரான அறிவென்ற அமானிதத்தை அனுபூதி அடைய பெற்றுக் கொண்டவனுங்கிறத நான் உணர மாட்டேனா? உணர்ற இடத்துக்கு வரமாட்டேனா? வந்தா பெரியோனின் கலிபா, பேரருள் பெற்றவன். பேரண்டம் யாவும் நீ என்று ஆனால் பெரியோனின் கலிபா பேரருள் பெற்ற. அப்ப இந்த நிலைய அனுபவத்தில உணர்ந்து அனுபூதிய அடைகிறேன்டா, அனுபூதிக்கு வாரேன்டா, என்ன செய்யணும் பானு? அவ்வளவு ஏகத்தில தரிக்காம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் 2 அடி அகலம் 5 அடி உயரம் இந்த கட்டுண்ட நிலையிலே இன்னும் தரிப்பட்டு
இந்த கட்டுண்ட நிலையை நீங்க நான் என்று உணர்ந்து, உடலை நான் என்று உணர்ந்து மாய்கையை நீங்க நம்பி வாழ்ந்தா அந்த ஏகம்ங்கிற அந்த நிலையில தரிப்படுற வாய்ப்பு சந்தர்ப்பம் என்ன செய்யும்? அமையாது, இழந்துடுவீங்க. மன்னரை வாழ்வை மறந்து விட்டாய். இப்ப எங்க வாழ்ந்துகிட்டு இருக்க? மார்க்கத்தின் கொள்கையை இழந்து விட்டாய். இந்த ஏகமாக நான் இருக்கிறேனுங்கிற அந்த நிலையில இந்த உள்ளத்தை தரிப்படுத்துற அந்த கொள்கை இருக்கே. கொள்கை என்றா என்ன என்று உனக்கு தெரியுமா? ஏகத்துவம் என்று சொன்னா ஏற்றுக்கொள்வியா என்ற அந்த கொள்கை இருக்கே, அதை இழந்துகிட்டு இருந்தமண்டா இந்த உடலை நான் என்று உணர்ந்து இந்த மாய்கையில இருப்போம். இதைத்தான் நம்பிக்கிட்டு வாழும். இதுதான் நமக்கு என்ன செய்யும்? நிஜமன விளங்கும். இதைத்தான் நிஜமன நம்பி இருப்போம் இல்லையா? இப்ப அப்படித்தான் நாம இந்த உடலை நிஜமன நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்ப நிழலை போன்ற உடலை நிஜமன நம்பி நரகில வீழாதேங்காக. அப்ப உடலை நிஜமன நம்பிக்கிட்டு வாழ்றவங்க எங்க கொண்டு போய் வீழ்றாங்க? நரகத்தில். அப்ப உடலை நிஜமன நம்புறவங்க கட்டுண்ட நிலையத்தான் என்ன செய்யறாங்க? நான் என்று எடுத்து நான் என்று நம்பி நான் என்று வாழ்றாங்க. அதனால அவங்க எங்க போறாங்க? நரகத்துல விழுறாங்க. ஏகமாக இருக்கிற அந்த பெருங்கடல்ல உள்ளத்தை இணைச்சிட்டாளண்டா, அவட உள்ளம் சம்பந்தப்பட்டுட்டா, ஏகம் என்ற பெருங்கடலில் இணைந்து விட்ட உள்ளமோ திசை அறிந்து ஓடுவதால் சேருவிடம் சொர்க்கமா. அப்ப நீங்க இப்ப சொர்க்கத்துக்கு போறேன்றாலும் இன்றைக்கு இப்ப போகலாமா இல்லையா? அந்த போக வேண்டிய திசை, போக வேண்டிய பக்கம், எந்த திசையை பிடிச்சு போனா நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம் என்று உங்களோட உள்ளத்தால நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்க உள்ளத்தால உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தினத்தை வச்சு விளங்கிட்டீங்களா? அப்ப மறுபடியும் திரும்ப திரும்ப கொள்ள நரகத்துல விழுறீங்க. ஏன் நரகத்துல விழுறீங்க? அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கா நரகம்? இல்ல இன்னும் அது நரகம் என்று படலையா? அப்ப நீங்க கட்டுண்ட அதுதான் அவன் தான் மெயின் பாயிண்ட். அவன் அல்லாஹ் கிட்ட சென்றான் சரியா, சொர்க்கத்துக்கு போக விடாம அல்லாஹ் சந்திக்கிற அல்லாஹ்வை காண்ற உன்னிடத்தில வர விடாம இன்சையும் ஜின்னையும் தடை செஞ்சு என்ன செய்வேன்? நிரப்புவேன் என்று கூட இருக்கிறவன் தான் இந்த கட்டுண்ட நிலைதான் நீ, இந்த உடல் தான் நான். இதை நீ நிஜமா நம்பி இதுக்காக வாழு. இதுக்காக வாழ்றதுதான் வாழ்க்கை என்று சொல்லி உங்களை உணர்றதுக்கு, உங்களோட நிலையை அறியறதுக்கு ஊடகமாக தந்த ஷைத்தான் உங்களுக்கு உதவியா தந்த ஊடகம் எல்லாத்தையும் அவன் பயன்படுத்தி ஒரு உளநோயில உங்களை மாட்ட வச்சுட்டான். உளநோயில கொண்டாந்து போட்டு விட்டான். இப்ப உளநோய்க்குள்ள கிடக்கும். என்ன அந்த உளநோய்? எந்நேரம் பார்த்தாலும் திருப்தியே கிடையாது, எந்நேரம் பார்த்தாலும் நிம்மதியே கிடையாது, எந்நேரம் பார்த்தாலும் அமைதியை இல்லை, துவண்டு போய் வாழ்ந்துகிட்டு இருக்கிற நிலை. ஆனா அதுக்குள்ள அவனுக்கு நிம்மதி இருக்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, நாம நம்பிக்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து போய்கிட்டே இருக்கோம். ஆனா கிடைக்கிற மாதிரி இல்லை. ஆழமா போறேன்னா நாளைக்கு எடுப்போம். அப்ப ஈனைக்கு அவன் தான் காரணம். இந்த கட்டுண்ட நிலையை நிஜமனை நம்ப வைக்கிறது, இந்த கட்டுண்ட நிலையை நிஜமனை நம்பி வாழ வைக்கிறது, இந்த கட்டுண்ட நிலைக்காகவே நீ வாழு என்ற அந்த வாழ்க்கைக்குள்ள கொண்டாந்து அவன் வீழ்த்துற இடம், நம்மளை வீழ்த்தின இடம் நரகம் என்று புரியாம இருக்கிறது கூட, புரிகிற இடம் நமக்கு வராம இருக்கிறது கூட அவன் செய்கிறது. அப்ப இப்ப சொர்க்கத்துக்கு போறேன்டா ஏகம்ங்கிற பெருங்கடலுக்குள்ள என்ன செய்யணும்? உள்ளம் இணையணும். உடலை கொண்டு விட்டு போகல அதுக்குள்ள, அது உடலை எடுக்காது. உள்ளத்தை கொண்டு விட்டு போகலாம். உள்ளம் இணை ஏகம் என்ற பெருங்கடல், அந்த அகது என்கிற அந்த பெருங்கடல்ல நீங்க போய் அமைகிறேன்டா, ஏகமாக நான் இருக்கிறேன் என்று அமைகிறேன்டா, உங்களோட உள்ளத்தை கொண்டு போய் அதுல என்ன செய்யலாம்? அமைக்கக்குள்ள அது என்ன செய்யும்? அந்த கடல் உங்களோட உள்ளத்தை சுத்தமாக்கும். அந்த கடல்ல அமையக்கூடிய அளவுக்கு சுத்தப்படுத்தும். நீங்க அமைய சுத்தப்படுத்த அமையாட்டி அந்த உள்ளத்துல கரல் படியும், இருள் மூழ்கும், கட்டுண்ட நிலைதான் என்று சொல்லி இந்த நிலையில் இருக்கும். அப்ப இப்ப ஏகம்ங்கிற பெருங்கடலோட இணைஞ்சி திசை அறிஞ்சி இந்த பக்கம் தான் நான் போகணும் என்று சொல்லி அந்த பக்கத்தை அந்த திசையை அறிஞ்சி ஓடினீங்களா, ஓடுகின்றேன்னு சொல்றா, நடக்கிற இல்லை, ஓட சொல்றா. நாம தவண்டும் போறோம் இல்லை,
அதையும் சொல்லிக்கணுமே. தவண்டு போறமாண்டா அதுவும் இல்லை, ஓடி போங்க டக்குனு, அது சொர்க்கம், அதுக்குள்ள போயிடுது. அப்ப அது ஒரு ஒரு உள்ளம் என்பது ஒளி உலகு, அது உத்தமர் வாழ்வின் தனி அழகு. அப்ப அந்த உணர்ந்தவர்கள், உத்தமர்கள், சுகதாக்கள், சாலிகிங்கள், நபிமார்கள், நல்லடியார்கள் எல்லாம் இருக்கிற ஒரு உலகம், அது ஒரு தனி அழகு. அவங்க எல்லாரும் அதுக்குள்ள இருக்காங்க, உயிரோட இருக்காங்க. நீங்க உணர்ந்துகிட்டு போனா அவங்க எல்லாரையும் என்ன செய்யலாம், நீங்களும் காணலாம், சந்திக்கலாம், பேசலாம். அவ யாருமே என்ன செய்யல, இறந்து போகல, அவ இறக்குற ஆட்களும் இல்லை. அவங்க அதையெல்லாம் தாண்டி அவ மரணிச்சாக்கள் இல்லை என்று வேதமே சொல்லுது. அவ தெளிவா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்று சொல்லுதுவா. அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு சரியா கரெக்டா பிடிபடும், கரெக்டா வளரும். அப்ப இப்ப கூட உள்ளத்தை அந்த பக்கம் திசை, அந்த திசைக்கு திருப்புறையா, என்ன திசை அது? ஏகம், கட்டுனாதான் இல்லை, அந்த திசைக்கு வச்சுக்கிறையா? இல்ல உள்ளத்தை என்ன கட்டுப்பட்டு ஒரு கட்டுல கிடக்கிற இந்த மன்னர வாழ்வு என்கிற இந்த மன்னரைக்குள்ள வச்சுக்கிறையா? அப்ப உங்களை மறுமையில மன்னரைக்கை இருந்து கபருக்கை இருந்து ஒளிப்பி, இப்பயும் நீங்க ஒளிம்பின நீங்க எதுக்குள்ள இருக்கிறீங்க? மன்னரைக்குள்ள இருக்கிறீங்க. ஆனா இப்படி ஒரு மன்னர வாழ்க்கை இருக்கன்னு மறந்து போய் நிக்கிறீங்க, மறந்து போய் வாழ்றீங்க. அதுதான் சார், மன்னர வாழ்வை மறந்து விட்டாய். இது காரணம் என்ன? இப்படி ஒரு வாழ்க்கைக்கு மன்னரைக்குள்ள நீங்க வாழ்றதுக்கு வந்த காரணம் என்ன? மார்க்கத்தின் கொள்கையை இழந்தது. இந்த மார்க்கத்தின் கொள்கையை இழந்ததால இப்படி மன்னர வாழ்வுக்குள்ள, ஒரு மன்னரைக்குள்ள வாழ்ற வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கும். இப்ப நீங்க இந்த மன்னர வாழ்வுக்குள்ள, மன்னரைக்குள்ள வாழ்ற என்று சொல்லி இந்த வாழ்க்கையை நீங்க உணர்றீண்டா, உணர்ந்து கொள்றேன்டா, இந்த மறந்தீங்களே, அந்த மறதியை நிற்கணும். அந்த மறதியை நிற்கிறதுக்கு கொள்கை இருக்கு. கொள்கையில இழந்த கொள்கையை எடுக்கும். அந்த இழந்த கொள்கை என்ன? ஏகமாக இருக்கிற நீங்க, ஏகமாக நான் இருக்கேன் என்று சொல்லி இருக்கிற இருப்பு நிலைதான் உங்களோட கொள்கை. கொள்கையை உனக்கு தெரியுமா? ஏகத்துவம் என்று சொன்னா ஏற்றுக்கொள்வாயா, அறிந்து கொள்வாயா, கற்றுக்கொள்வாயா, படிச்சுக் கொள்வாயா, புத்தகத்தை பார்த்து எடுத்துக்கொள்வாயா? படிச்சிருக்காக ஏகத்துவம் நீங்க ஏற்றுக்கொண்டுட்டீங்கடா, எந்நேரமும் நீங்க என்ன கொள்கையில இருக்கணும்? ஏகமாக நான் இருக்கிறேன் என்று அந்த கொள்கையில இருக்கணும். என்ன கொள்கையில இருந்துகிட்டு இருக்கேன் நாம? அந்த கொள்கையில இருக்கமா? இல்ல. கட்டுண்ட ஒரு ஆள நான் இருக்கிறேன் இருக்கும், அது கொள்கை. அது மன்னர வாழ்வுங்க. இப்ப கட்டுண்ட ஒரு ஆள நான் இருக்கேன் என்று சொல்லி இந்த உடலை நம்பி, இந்த உடல் தான் நான் என்று உணர்ந்து ஒரு மாகியோட இருக்கிறது கொள்கையா? மன்னர வாழ்வு. அப்ப இந்த மன்னர வாழ்வு ஒன்று இருக்குங்கிறத மறந்ததுக்கு காரணம் மார்க்கத்தின் கொள்கையை இழந்தது. மார்க்கம் பண்ண பாதை, அந்த பாதையால ஏகம் என்கிற அந்த இருப்பு நிலைக்கு போகணும். ஏகமாக நான் இருக்கிறேன் என்கிற அந்த கொள்கையை இழந்ததுதான் காரணம். புரிபடுதா? தெளிவா விளங்குதா விஷயம்? அப்ப இப்ப செய்தான் கெடுத்தான் என்று கூறும் வார்த்தை ஈடுபடுமா? அது ஈடுபடும். யாருக்கிட்ட தெரியுமா? செய்தான் ஒருத்தன் இருந்துகிட்டு கெடுக்கால் என்று தெரியாதவங்க சின்னத்தான் ஈடுபடும். நல்லா நமக்கு தெரியுது செய்தான் நம்மள கெடுக்கால். அப்ப அவளோட நாம என்ன செய்யணும்? போராடணுமா இல்லையா? அவளோட என்ன செய்யணும்? நின்று போராடி ஜெயிக்கிறதுக்குரிய அந்த தில் இல்லையா நம்ம கிட்ட? அந்த போராட்டத்தை செஞ்சு கட்டுண்ட நிலையை வானா வாப்பா, இது கரை சேரையிலா, இது மண் குதிரை, ஏகம் வந்த அந்த கடலை கரை சேர்றதுக்கு எனக்கு மரக்களம் என்று சொல்லி நான் என்கிற உணர்வுல ஏறுங்களேன். அது ஏகமா இடிக்கன்று அதை உணருங்களேன். அது மரக்களம், கடல் கடக்க முடியும். இது மண் குதிரை கடக்கலாமா? தண்ணியில கொண்டு போய் காலை வச்சு பாருங்களேன், ஐனிக்கு உடனே கரைஞ்சிடும் மண். குதிரையில ஏறிட்டு கடல் கடக்க போறவரு கரைக்காவது போகலாமா? ஆனா அடிக்கிற அலையே பிடிச்சு காலை பிடிச்சு குதிரோட மண்ணால செய்த குதிரோட காலை அடிச்சு விட்டுறாதா?
அப்ப நாம ஒவ்வொரு நாளும் இந்த மண் குதிரையை நம்பி இந்த மண் குதிரையோட இருந்துகிட்டே கடல் கடக்க முயற்சி எடுக்கமே, கடல்ல போய் மூழ்கிறோமே என்று சொல்லி நினைக்கமே, இதெல்லாம் நடக்குதா? சாத்தியமா? இல்ல சாத்தியம். அப்ப நேற்று இரவு கூட நடந்த உறவாட்டத்துல எடுத்த ஆழமான விஷயம் என்ன? கடலுக்கு மூழ்குங்க. கடலுக்கு, அந்த ஏகம்ங்கிற கடலுக்கு போய் மூழ்க சொல்றேன். இந்த பௌதிகமா தெரிகிற இந்த கடல்ல செல்லல, மற பிள்ளைய எடுத்துக்க கூடாது. அவர் அனன்ஸ் ஆபீஸ் கடல்ல மூழ்க சென்னாரு, எங்கேயாவது ஒரு கடலுக்கு போய் இல்ல மற பிள்ளையா போயிடுங்க. இது ஆதாரமா வச்சுக்கிட்டு அவர் தான் கடல்ல மூழ்க சென்னாரு, போய் கடல்ல குதிச்சிட போறாங்க. அதான் பரிதா, அதையும் சொல்லிக்கணுமே. அதனால நான் என்ன சொல்றேன்டா, ஏகம் ஆகது. அகதுன்னா என்ன? ஒருவன்ங்கிற அர்த்தம் மடையணுகள் கொடுத்த விளக்கம், மடையணுகள் நமக்கு தந்த அர்த்தம். அதனால நாம என்ன செய்ய, திசை அறியல, போற திசையை கெடுத்து விட்டாங்க. ஒருவன் சொல்லி, ஒருவன்ங்கிறதுக்கு வாஹிது, அகது என்றா ஏகம். அல்லாஹ் என்றா அவன் அகது, ஏகமானவன். அப்ப ஏகம்ங்கிற அந்த பெருங்கடல்ல தான் நம்ம இப்ப என்ன இருக்கும், அந்த கடலுக்குள்ளதான் இருக்கும். ஆனா மறந்து போயிருக்கும். இந்த கட்டுண்ட நிலை என்ன செஞ்சுது, அதை மறக்க வைக்குது. அந்த மறக்க வைக்கிற காரணம், மறக்கிற காரணம் அவன் கூட இருக்கிறவன். இந்த ஊடகத்தை என்ன உணர்றதுக்கு, எந்த நிலையை அறியறதுக்கு தந்த இந்த ஊடகத்தை நீ என்று கெடு, அதுதான் நான் என்று உணர்வு என்று என்னை செஞ்சு போட்டான். மயக்க வச்சு விட்டான், மயக்கத்தில தள்ளி விட்டான். நானும் மயங்கி போய் என்ன செய்கிறேன், இந்த உடலை நான் என்று நம்பி, இந்த உடலை நிஜமான நம்பி, இந்த உடலுக்காகவே வாழ்ற நான் சைத்தான் இருக்கிற தரிப்பிடமா, இல்ல அப்படி இருக்கிற நான் தான் சைத்தானா? அது கடல் மலை யாவுமே சுஜூதுட நீ என் மறுத்து விட்டாய் மனிதா என்று காட்டுறான், மனிதனையே காட்டுறான் இன்னைக்கு. அப்ப மின்னல் ஜிந்தத்தி வல்லாஸ், இன்சிலையும் ஜின்னிலையும் ஹல்னாஸ் இருக்கான், சைத்தான் இருக்கான். ரெண்டா இப்ப அவரு வேறையாகும், சைத்தான் வேறையாகும். நீ கொஞ்சம் நேரம் இடி, நான் கொஞ்சம் நேரம் இடி என்றா இருக்கிற இல்ல. அப்ப அவன் தான் இருக்கான். அப்ப இதை நீங்க மறந்தி உங்களோட சொந்த இடத்தை ஏகம், ஏகமாக நான் இருக்கிறேன், உள்ளது நானும் ஏகமடா என்று ஏகமா இருக்கிற அந்த நிலையில, அந்த பெருங்கடல்ல ஒஸ்தாது எப்படி சொல்றாங்க தெரியுமா? ஏகம் என்ற பெருங்கடலில் இணைந்து விட்ட உள்ளமோ திசை அறிந்து ஓடுவதால் சேரும் இடம் சொர்க்கம். இது நாளைக்கு கிடைக்கும், 40 நாளைக்கு புறவு கிடைக்கும், 400 வருஷத்துக்கு புறவு கிடைக்கும் என்று சொல்லி மடையண்ட பேச்சுக்கு கீழே போய் மருண்டு போகாம, மடையண்ட பேச்சை கேட்டு நாளைக்கு எங்கேயோ கிடைக்கும் என்று கற்பனையில ஊறாம, ஏகமாக இங்க இருக்கிற நிலையில இப்பவே தரிச்சு, இப்பவே ஏகம்ங்கிற அந்த சொற்பொருள்ல ஏகமாக அமைஞ்சி களிமாவை நீங்க திக்ர் செஞ்சா, இந்த களிமாவை கொண்டு ஜன்னத்தில நுழைவீங்க, ஜன்னத்தில நுழையலாம். தெளிவா இருக்கா? அப்ப நீங்க நரகத்துக்கு போற பாதையையும் நீங்க முடிவு பண்ணணும், ஜன்னத்துக்கு போற பாதையையும் நீங்க முடிவு பண்ணணும். நீங்க எங்க நிக்கிறீங்க? இப்ப மத்திபத்தில நிக்கிறீங்க, மத்திபத்தில நிக்கிறீங்க, நீங்க மத்திபத்தில வந்து நிக்கிறீங்க. அப்ப இன்றைய நாள் ஜன்னத்துல போய் இருக்க விருப்பமா? ஏகத்தில தரீங்க.